கொடகர் போயிட்டு இருக்குங்க பலாக்காய்க்கு. பலாக்காய் இறக்கிட்டு இருக்கிறேங்க. பாருங்க பலாமரத்தில் காய் இறக்கிட்டு இருக்கிறேங்க. பாருங்க இந்த மரத்தில் போன டைம் இறக்கணுங்க, இந்த டைம் காய் கொஞ்சம் சின்ன சின்ன காயாக்குது, இறக்கிட்டே இருக்கிறேங்க. மேலிங்க வந்து யாருமா உண்டாத புடிச்சுமா அடுத்து சொல்லப்பா போங்க பேருக்கு அந்த பெரிய கைகளை பார்த்து கொடுங்க, பாறையத்தில் ஒன்று கொடுங்க. பாருங்க அங்கங்கே காய் இருக்குது, பிச்சுட்டு இருக்கிறாங்க மரத்தில் ஏறி. அப்புறம் அந்த அவ்வளோதான் இறங்குறேன். பாறை அந்தில் பெருசு பெருசாக பார்த்து கொடுங்க. கவுரு கட்டி இறக்குறேங்க, ஏன்னா பெரிய கை வந்து மேலேருந்து பிடிக்க முடியாது அதனால். ஆனால் கவர் நீட்டிக்கிட்டியா? பாருங்க அவ்வளோதான் இறக்கிட்டு கிளம்பிட்டோம். 5 காய். நாங்கள் ஒரு மரம் எனக்கு தெரியும், அதில் சும்மா பாருங்க கொடகரில் அத்தி பழம் பாருங்க, நல்லா செவப்பு செவப்பா அழகழகாகுது. அட்டை நல்லா குண்டு குண்டு பழமாக இருக்குது. பாருங்க நாட்டு பழம், அத்தி பழம். பாருங்க கொடகரில் பாருங்க வெறும் பீன்ஸ் தோட்டம், நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு காய் நல்லா தரமாக வருது. பாருங்க பலாக்காய் வந்து மரத்துல இருந்து கவர் கட்டி இறக்கிட்டு கத்தி 4 காய் தாங்க இது, அதுவும் சைஸ் எல்லாம் பெருசெல்லாம் இல்லை. 4மே அப்படியே பிடிச்சிக்க. போடு நீ. போடார்ல அவன் யாரும் பேசுறீங்க 60 ரூபாய் ஏப்பா, நீ அதே கணக்கு போட்டு அதே பாருப்பா. போடா அவரு அதில் கரெக்டாக வந்து விட்டு பிடிக்கிறான். கத்தியும் சேர்த்து விடு, கரெக்டாக பார்த்து கொத்து அண்ணன் காய் கொத்திடாத, ஏன்னா யாருக்கெல்லாம் அது போயிடும். விட்டு பிடிமாண்ணே, அப்படி பிடிச்சி தொலையாதான் நெஞ்சு போயிடும். பாருங்க கொடகரில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நல்லா மண் வந்து நல்லா பல பலன்னு இருக்குது பாருங்க. எந்த வெள்ளம் வச்சாலும் நல்லா வர மாதிரி மண்.
நல்லா செங்கல் மண், செக்க செபேன்னு ரத்த மாதிரி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் போட 150 அடியிலேருந்து எங்கள் மச்சான் பிடிக்கிறான் பாரு 250 கிலோ காயை. கீழே கேட்ச் பிடிக்கிறவன் பாரு. அவங்களாம் தெரிய மாட்டேங்கிறாங்கடா, நீ மட்டும் காயோட தெரியற. இப்படி போட பால் இப்படி ஒடுவாது மாதிரி போடு. இப்போ போட்டு பாருங்க பலாக்காய் பாருங்க. அவ்வளோதான் கொடகரை பலாக்காய் வாங்கி முடிச்சுட்டு கிளம்பிட்டேங்க. நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. பெருமாள் என்ன பிடிக்க சொல்லு. பழமா பழமால பேசியா எல்லாம் பண்ணிட்டு போய்க்கிறேங்க. என்ன பேசுனா இப்போ என்ன பண்ணணும் அதெல்லாம் இங்கேயே தெரிஞ்சாச்சு பாருங்க. காமகரில் கொடகரிலேருந்து பலாக்காய் இறக்கி முடிச்சுட்டு இப்போ வந்து காமகரியில் வந்து பலாக்காய் இறக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்குறேங்க சாப்பாட்டு கருவாயும் ஏறி மேலே பிக்கிறான். கொண்டையில் தாளம்பூ மூடையில் என்ன பூ குசுப்பு அது மாதிரி அரு காய அது போய் நிற்க மாட்டியே. இந்த மரத்தில் காய் இறக்கிட்டுங்க. கொஞ்சம் கருப்பு காய் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பாருங்கள் இதில் இறக்கிட்டு பாருங்கள். சாமந்தி பூலாம் எப்படி விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மழை தூரிகிட்டே இருக்குது, கிளைமேட் நல்லாயிருக்கும். சாமந்தி பூ, பீன்ஸு எல்லாம் கொஞ்சம் கூலிங் இருக்கிற எல்லாமே இங்கே விளைய வைக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். வெள்ளை சாமந்தி, மஞ்சள் சாமந்தி ரெண்டுமே இருக்குது. பாருங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேக மூடத்தோட மழை பொழிஞ்சிட்டே இருக்குது. பாருங்க எப்படி மழை பெஞ்சு மேகம் எந்திரிக்குது பாருங்க. பாருங்க இருட்டே கட்டிடுச்சு. கொடகரை விட்டு கீழே இறங்குறேங்க. நல்லா வீட்டுக்கு கிளம்பிட்டுக்கிறேங்க.